கரூர் கூட்டு நெருக்கடி மரணம் தொடர்பாக ஏற்கனவே 2 முறை தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு விசாரணைக்கு உட்படுத்தி சிபிஐ இப்பொழுது 3வது முறையாக தேர்தல் நெருக்கடி இருக்கிற சூழ்நிலையில நாளைக்கு தாவேக்காவுடைய முதல் கட்ட வேட்பாளர்களை சந்திச்சு யார் யார் வேட்பாளர் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய நேர்காணல் நடைபெறும் சொல்லி தாவேக்கா அபிஷியலா அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் நாளைக்கு நீங்க டெல்லிக்கு வாங்க என்று விஜய்க்கு சம்மன் இன்றைக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சம்மனின் அடிப்படையில் விஜய் நாளைக்கு கட்டாயமாக டெல்லி செல்லணும். டெல்லி சென்று அவருக்கான விசாரணைகள் நடக்குது. ஏற்கனவே கிட்டத்தட்ட விசாரணை முடிச்சிட்டோம், எங்க தரப்பு நியாயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டோம், கரூர் வழக்குல என்னை பழிவாங்க பாக்குறாங்க அப்படின்லாம் இந்த விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் பொது வெளியில பேச ஆரம்பிச்சாரு. கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிபிஐ என்ன அமெரிக்கால இருந்து விசாரிக்கல, சிபிஐ தமிழ்நாட்டுக்குள்ள தான் விசாரிச்சிருக்காங்க. கரூர்ல கிட்டத்தட்ட 250 பேர்ட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுல குறிப்பாக கரூர்ல அந்த பகுதியில மெடிக்கல் வச்சிருந்தவங்க, அந்த பகுதியில துணிக்கடை வச்சிருந்தவங்க, மருந்தகம் நடத்துறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சவங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த ஸ்டாஃப், டீனு, காவல்துறை, காவலர்கள் கிட்டத்தட்ட 250 பேர், மாவட்ட ஆட்சியர் தொடங்கி சாதாரண கீழே இருக்கக்கூடிய ஊழியர் வரைக்கும் எல்லாரையும் விசாரிச்சு ஆதாரங்களை சேகரித்து கரூருக்கு போன விஜயனுடைய அந்த எரும மாட்டு பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸுக்கு இன்டர்னலா உள்ள இருந்த ஃபுட்டேஜ், அப்புறம் ட்ரோன் கேமராக்கள், சிசிடிவி, யூடியூப் சேனலுடைய வீடியோஸ், அப்புறம் நம்மை போன்றவர்கள் சமூக வலைதளங்களை போட்ட காணொலிகள் எல்லாத்தையும் மொத்தமா தொகுத்து டேட்டா வச்சுக்கிட்டு தான் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா, கரூருடைய மதிய வழகன் இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சாங்க.